எப்பவுமே பெட்ரூமுக்கு பஞ்சு வரக்கூடாது. அப்ப பஞ்சு வராது. என் பெட்ரூம்ல உள்ள சேத்தம் பாரு. அம்மா என்னுடைய அப்பாவுக்கு திருமணம் செஞ்சுக்கமா. இல்ல நியாயமா பேசுங்கம்மா. இல்ல இவங்க பேசுறது நியாயமா? அம்மா தப்பு செய்ய தண்டனை. பாய போடுங்க ஆண்டி. பாய போடுங்க மேடம். மேடம்னா வெள்ள காட்சி, பொம்பளைனா தமிழ்நாடு. நீங்க பொம்பளை. அப்போ ஏங்க உங்க அப்பாவும் ஏங்க நான் ஆம்பளை, ஏமா நான் பொம்பளை. கூடி கூத்து ஆரம்பிச்சான். உங்க அப்பாவை கட்டிக்கன்னு சொல்றீங்கல்ல, உங்க அப்பா என்ன கற்பழிச்சாலும் கட்டிக்க சொல்றீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க எப்பவுமே உண்மையான இளவரசி, நீங்க தப்பா நினைக்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லுங்கம்மா. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். பயந்துட்டு ஓட்டு அது எடுக்கிறியா மச்சா? அவன் அதை பாக்கற மாதிரி பயந்து ஓடுறான். என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது இருக்கிற அந்த ப்ரோ ப்ரோ நான் அது இல்ல. நேத்தா என் நாயகர் 2 வாங்கி குடுத்தான், வெளிய போட்டு தின்னுங்குது. அது போட்ட வெளிய அது ஸ்டைலா தின்னுங்க. அவளுக்கு வெக்கச்சி கையில அவளுக்கு ஸ்டைலா தின்னுங்க. அது ஸ்டைல். ஐயே ப்ரோ நான் சகோதரர்கள். அப்படி ஒருவேளை அந்த ப்ரோங்களை ரேப் பண்றாரு. நான் ரேப்பா? சீ வாய் நான் ரேப் இல்ல நான் ஆம்பளை தான் சொல்றேன், அவரே சொல்லல. அப்படி ஒருவேளை இந்த ப்ரோ உங்களை ரேப் பண்றாரு, அப்படி பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணி சொன்னாங்க. வாயை போடுங்க போதும். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? அவன் யாரு? என் அரண்மனை காவலாளி பையன். என்னுடைய அப்பா அவனை ஒன்னா, என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்கு மன்னர். என் அரண்மனை அவன் காவலாளி பையன். அவனை போய் சேர்த்து வச்சு பாத்துருக்கேன். நல்லா காப்புறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது. கைவிட அவனை கட்டி பொருண்டி பக்கத்துல பையன் தெரியல அவனுக்கு. நானா படுத்தேன் வேற என்ன? நானா படுத்தேன். வாயை போடுங்க போதும். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்னதை கேளுங்க. நான் சொன்னதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்பாவை கட்டிக்கினா எனக்கு என்ன யூஸ்? ஏமா நீ கவலைப்படாதம்மா. நீ ஏன் கவலைப்படுற? இவரை கட்டிக்கினா உன் நலத்துக்கு பாதுகாப்பு. புரியல. உன் நலத்துக்கு சேதாரம் வராது. உன் நலம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது பழைய காலம். ஏண்டா டேய் யாரோ லூசாட்ட பேசுறீங்க. அவனுக்கு தான் நிலம் இல்ல வீடு இல்லன்னு சொல்லிட்டு கரகாட்ட அடி போய்ங்கறால அவனுக்கு எந்த நிலம் இருக்குது? ஓ காணி வச்சிங்கறாங்க. அதுக்கு பத்தி திங்கறான். நான் ஓட்றேன் நீ ஓட்றது. ஏஜென்ட்டே இவதான். ஆமா நான் தம்பியா வரேன். நானே பீஸ்ல ஓட்டு ஓட்றேன்றான். யார் முதல்ல எடுத்துறது? நான் கேட்டாடா. மூணாவது போஸ்ட் போட்டு திருப்பிடுவேன். ஏமா அவ்வளோ நேரத்துல நான் கேக்குறேன். அவ்வளோ நேரம்லாம் இல்லம்மா. எனக்கு அது வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம். அம்மா கேளு, எனக்கு வேணாம். அப்படி அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுட்டு இந்த சொத்து சோகம் நாடு நகரம் அரண்மனை அழைச்சி ஒரு பேர் எழுதி இந்த நாட்டுக்கு நான் உங்களுக்கு மகனை நான் ஆக்குறேம்மா. சொத்துக்கா கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த நாட்டையே ஆடலாம். கொஞ்சம் கேளுங்க, பொறுமையா கேளுங்க. அம்மா நான் உங்களுடைய காலில் விழுந்து கேட்கறேன். ஐயோ ஒரு படத்துல சந்தானம் விட்டோம் பேண்ட் கேட்டும். அதே மாதிரி இந்த அம்மா பாவாடை அவுத்துங்க. ஏமா பாவாடை அவுத்துக்கியா? ஏன் அவுத்துனா என்ன பண்ண போறேன்? ஆடா டெல்பாடி மூஞ்சி. ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. சொல்லுங்க. நான் சொல்ல போறேன். எல்லாருமே சொல்லு. என்னன்னா அம்மாங்க பாருங்கம்மா, உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன், மத்தவங்களை வச்சுக்கிறேன். தெத்து அந்த கேப் தெத்து. உங்க அப்பாவை கட்டிக்கிறேன், மத்தவங்களை வச்சு கேப் தெத்தா. அது கேப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்படி இல்ல, உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்லணும். சொல்ல போறேன். என்னன்னா ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வாழ்க்கையா இப்படிதான். அப்படி வாழ்க்கைன்றது இப்படிதான், இப்படிதான் வாழன்னு இருக்கு. நம்ம அப்பீல் பண்ண வேணாம்டா. சிச்சல் வேணாம். என்ன பண்ணிட்டான்? வாய மூடு. நேத்த வாய மூட்டோம்.
என்ன என்ன வாசனை வந்துச்சா? ஏன் இல்ல சிக்கன் வாசனை வந்துச்சா? நீங்க என்ன சாப்பிட்டு மறந்துட்டேன் மறந்துச்சா? அப்பளம் வாசனை வருது. அப்படியா? நான் அப்பளமே சாப்பிடல. ஏய் அப்படி ஒரு வேலை வாழ்க்கைன்றது எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு போறதெல்லாம் கிடையாது. இப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குது. முறை. இவர் ஒரு மன்னர் தானே? ஆமா. இவர் ஒரு நாட்டுக்கு மன்னர். ஆமா. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்ப அவர்னா நீதிக்காக வாழாதோ. என்ன வேலை செய்யறேன்? நான் ஒரு மாலை போடுறேன், நான் தாலி போடுறேன். அண்ணனுக்கு திருமணம் நடக்குது. நீ என்ன தமிழ் இருக்கா? ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழா ஒரே ஆள் செய்ய முடியுமா? முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சாதான் அந்த வேலை சுருக்க முடியும். அது மாதிரி தான் கல்யாணமும். அவர் மாலை போடுறேன், நான் தாலி போடுறேன். முதல்வர் யாருன்னா? திருமணமும் திருவிழாவும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணாக முடியாது? முதல்வர் யாருன்னா இருக்கிறேன்? முதல்வர் என்ன? ஐயா என்ன ஆச்சு? எப்படிதான் சொல்லி வேண்டாம் வேண்டாமே தான் சொல்லணும் தெரியாது. ஐயோ கடவுளே என்னால சொல்ல முடியல. ஏனம்மா வாய்க்கு நெஞ்சு அடக்கிறதா? நெஞ்சில எனக்கு அடைக்கும். உனக்கு அடைக்கும். ஐயா நாங்க போய் நின்னுட்டு இருந்தோம்னா அங்க என்னாச்சு? அப்போ தண்ணி குடிக்கலாம் தான் உள்ள போனேன். என்ன சொல்லு? ஐயோ சொல்லு. நீ அழு, நீ அழு, நீ அழு. நானும் ரொம்ப கஷ்டம். ஏய் எங்கடா கை வைக்கிற? ஐயா நான் நின்னுட்டு இருந்தேனா அப்போ நீங்க சொன்னீங்களாமே. ஆமா அவர் மாலை போட்டோம், நான் தாலி போடுறேன். முதல்வர் யாருன்னா? நீங்க முதல்ல யாருன்னா நீங்க என் பேர் முருகன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் அவனை வட்டுமா அப்படின்னு உள்ள கை பிடிச்சி உள்ள இருக்கிறாரு. ஏண்டா முருகனா இஷ்டாரு கேக்குறேன் பட்டா எடுத்து பரவும் தமிழ் பண்ணி நான் வாழ யாருப்பா முருகன் அவரு? ஏப்பா ட்ரை பண்ணி பாப்பா. எப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல் வந்துட்டாயா? ஏமா இங்க யாரும் கூப்பிட்டீங்களாமா? முதல்ல வந்து அவரா? என்னமா இது? என்ன பிசின்ன அவன் தம்மு விட்டாங்க. எப்படின்னா போய் மாட்டோம். மன்னனா இருந்தவன் மதுமருந்தினி. அதன் விதியின் விளையாட்டு எனக்கு மலர் மாலை. எவனொரு குடிக்கிறவனோ அவனுக்கெல்லாம் இந்த நிலை. இது விதி. திருமண வயதிலே மகளிருக்க உனக்கு எனக்கு இரண்டாம் திருமணத்தை முடித்து வைத்தாய். எனக்கு நீ மகளே அல்ல, என் நாட்டுக்கு வாழ வந்த தெய்வம். இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் வந்து விட்டாளே மணிமேகலை, அவள் உருவப்படத்துக்கு அண்ணா திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. ஒரு நாட்டிற்கான என்று அழைக்கப்படுத்தவர் முதலுரிமை நகமும் சண்டை போல் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறேன். முப்படை தலைவராக தான் நகர வருகிறேன். கொடுத்து வைத்தவர் வரி குதிரை ஏற போற விளங்காத நான் பென்ஸ் வண்டியே அது நாட்டு வண்டி பல்சு. பிராந்தி உனக்கு உனக்கு நான் ஐயோ மதிப்பு ஐயோ தொப்பு ஐயோ அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு
அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. விளங்காதுல. அப்படியே நம்ம பார்த்துட்டு போய் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றான். அது மாதிரி உன் வாழ்க்கையில பின்னாடி என்னென்னமோ நடக்குது. வாழ்க்கையில பின்னாடி பார்க்க முன்னாடி அப்போ உனக்கு பிரச்சனை கிடையாது. உன் வண்டி வேற எவனா ஓட்டிங்க. டேய், என் வண்டி ஓட்ட எத்தனை பேர்? அதே தான் சொல்றேன் நானும். அணியே கிடையாது. எத்தனை வண்டியை டிரைவர் அவ்வளவுதான், நீ உக்காந்து போக வேண்டியதான். பின்னாடி அவன் ஓட்டி பின்னாடி பாரு. சூப்பர். யார் ஓட்டினா உனக்கு என்ன? சரி விடு, நான் சொல்றது செய். அது பல்சு முறிக்கிட்டு போற. உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு எங்க? பெரிய இடம். எந்த இடம்? தேவிகாபுரம் பஸ் ஸ்டாண்டு. போடா விளங்க. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணில ஜனனமாகிறது. அவள் கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருவடைகிறாள். அவளுக்கேற்ற வரனை பார்த்து மனம் முடித்து 2 இருதயங்களை ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள் நடப்பது சாத்தி. நான் செவுத்துக்குள்ளா? டேய், நான் செவுத்துக்குள்ள கேமரா வைடா. ஸ்கிரீன் கட்டா பாத்து கட்டட்டும். கிரீன் கட்டற சவுண்ட் பாக்ஸ் வச்சு சூப்பரா சுத்திட்டு மைக் கட்டறா. கத்திட்டுமா மைக்கே? மைக்கே எங்க வைப்பீங்க? நான் முதல்ல வாயில வைப்பேன். டேய், சரி அது விடு. உன்னை பிறவிலே மறக்குது. மறக்குது எனக்கு தெரியாது. அது பல்சுது. பாத்து அதிகமா முறுக்காத. முன்பில் தூக்கி நிக்க முடியும். எத்தனை பல்சரை பார்த்தேன். அது எத்தனை பேரை பாத்துக்கிட்டு தெரியுமா வட்டா? போயிட்டு நம்ம பாத்துக்க. சாரி. போய்